ஹாய் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இன்னைக்கு முக்கியமான நியூஸஸ் இருக்கு. மெயினா ட்ரம்புக்கு அதாவது ஈரான் பேக்டு ஈராக்கி குரூப் $10 மில்லியன் ரிவார்ட் அப்படின்னு அறிவிக்கிறதாக சண்டே கார்டியன்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. ட்ரம்ப் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காப்ல, ஈரான்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் தாக்குதல் நடத்திருக்காப்ல. அதே நேரத்தில் ஈரான் சர்ப்ரைஸ் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காப்ல யூஎஸ் பேசஸ்ல ஜோர்டான், கத்தர். இதுல யுஎஸ் ஃபைட்டர் ஜெட்டு, ரேடார் சிஸ்டம் அண்ட் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் எல்லாம் நாங்க அடிச்சதுக்காக சொல்றாங்க, நியூஸ்ல வந்திருக்கு. ரைட்டா? சோ போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மார்க்கெட் அதையெல்லாம் இது பண்ணாம வேற ஒரு கோணத்துல போகுது, அதையும் நம்ம பார்ப்போம். ட்ரம்ப் அங்க பை எலெக்ஷன்ஸ் பேச்சுக்களை காலையில பேசினாரு. அதுல சைனா எலெக்ஷன்ல தலையிடுறதாக சொல்றாரு. இது என்டிடிவில வந்திருக்கு. ஆனா சைனா ரிஜெக்ட் பண்ணிருச்சு. இது பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு, சைனா ஸ்டோல் ஓட்டர் டாட்டா 220 மில்லியன் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது கான்ட்ரவர்சியான ஒரு வார்த்தைன்னு சொல்லி அனலிசிஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. அதே நேரத்துல முதல்ல எல்லாம் ரஷ்யாவை தான் இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க. ரஷ்யா அப்படி பண்ணுது, அமெரிக்காவை ஹேக் பண்ணுது, அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் தலைவர்கள் சொல்லுவாங்க. எப்படி இந்தியாவில் பாகிஸ்தான்ல இந்தியா அதே மாதிரி இப்ப ரஷ்யா தான் அங்க உக்ரைனை பார்க்கறதுக்கே சரியா இருக்க. அதனால இப்ப சைனாவை இது பண்றாங்களோன்னு ஒரு ஐயம் இருக்கு. சார் இப்போ அடுத்ததா நம்ம மார்க்கெட்குள்ள வந்துடலாம். ரிலையன்ஸ் ப்ரொமோட்டர் 50.48 அவங்க ஸ்டேக்கை அதிகப்படுத்திருக்காங்க. இதனால ரிலையன்ஸ் இன்னைக்கு 2% அப் ஆயிடுச்சு. சரியா? மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். காலையில கிஃப்ட் நிஃப்டி அப்ல ட்ரேட் ஆனதுனால கேப் அப் சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணீங்க. ஃபேக்ட்ல ஜாயின் பண்ணி ஏமாற்ற வேண்டாம். 5 மினிட்ஸ் கேண்டில். நேற்றைய க்ளோஸ் 24,072. இன்றைய ஓப்பன் 24,127. 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9:15 ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. 24,099. 10:30 மணிக்கு 24,288. மார்க்கெட் பாருங்க, இந்த இடத்துல இங்க இருந்து இங்க மேல 1.25 மணி நேரத்துல 200 பாயிண்ட்ஸ் மேல போயிடுச்சு. 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மணி நேரமா 24,200 to 24,300 இந்த இடம் தான் மாறி மாறி அப் டவுன் அப்படி போயிட்டு இருந்துச்சு. கடைசியில 3:30 மணிக்கு 24,334ல க்ளோஸ் ஆச்சு. டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். இது ரவுண்ட் போட் இடத்துல தான் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஓப்பன் 24,127, ஹை 24,367, லோ 24,099, க்ளோஸ் 24,334. 280 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. டாப் கெய்னர் டெக் மஹிந்திரா 4% அப், கோடாக் 3% அப், ஜிஎஃப் ஃபைனான்ஸ் 3% அப், டிசிஎஸ் 3% அப். டாப் லூசர் ஹிண்டால்கோ 1.5% டவுனு, டாக்டர் ரெட்டி 1% டவுனு, விப்ரோ 1% டவுனு, சன் பார்மா 1% டவுன். ஹெவி வெயிட் டிசிஎஸ் இன்னைக்கு 3% அப், ரிலையன்ஸ் 2.5% அப், ஐசிசி பேங்க் 1.25% அப், ஹெச்டிஎஃப்சி 1.5% அப், எஸ்பிஐ 1.25% அப். அதாவது ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்லா ஏறிடுச்சு. அதை நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ஐடி செக்டர் 1.25% அப், ரியல் எஸ்டேட் 1.5% அப். இதுதான் அந்த ஹெவி வெயிட் இது. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஸ்விங் ஹையே மேலே பிரேக் பண்ணி போகல. மார்க்கெட் நல்ல 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு. 58,706 இருந்து 57,542 இருந்து 58,596 1000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேல மூவ் ஆயிடுச்சு. ஆனா ஸ்விங் ஹையான 58,706 பிரேக் பண்ணி போகல. 58,596 டச் பண்ணிச்சு. கடைசியில் 58,520. இதுல ஒரு கேப் அப் ஆச்சுன்னா திங்கக்கிழமை மண்டே ஒரு கேப் அப் இந்த இதை மேல ஆயிடுச்சுன்னு சொன்னா மார்க்கெட் மேல போயிடும். ரைட்டா? சரி, அப்படி இல்லாட்டி மறுபடியும் ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குலாம் வந்துடும். திங்கக்கிழமை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். கோல்டை பொறுத்தவரை இன்னைக்கு 13,100 கோல்டு, வெள்ளி 235. இது பாருங்க, இந்த கிரீன் ரெட் கேண்டில் இந்த இடத்தை உடைக்க முடியாம ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. 33,950 இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இது உடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துருக்கு. பல நாட்கள் இதை உடைக்கிறது முயற்சி எடுத்துட்டு இருக்கு. மொத்தத்துல 4,000க்கு கீழே ட்ரேட் ஆகுறதே ஒரு வீக் தான் கோல்டுக்கு. சில்வர் அது அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுது. கோல்டு அப்படியே ஃபாலோ பண்ணுது. சேம் அது 55,000 இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டே இருக்கு. ரொம்ப நாளா இது உடைக்க முடியாம $55 அப்படியே இருந்துட்டு இருக்கு. யுஎஸ் ஆயில் 80 இடத்துல அப்படியே ஸ்ட்ராங்கா நின்று இருக்கு. 1% இன்னைக்கு ஏறி இருக்கு. இருந்தாலும் 80க்கு கீழே போல மேலேயும் போல ஸ்ட்ராங் அந்த $80 இருக்கு. இருந்த போதிலும் அங்க சில எனர்ஜி செக்டர்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. சில இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த போதிலும்
மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கு. ரைட்டா? பிட்காயினை பொறுத்தவரை 63,117ங்கிற இடத்துல இருந்துட்டே இருக்கு. ஏற்கனவே வேகமாக 66,000 போச்சு, மறுபடியும் 58,000 வந்துச்சு, 58 டு 60,000 ரொம்ப நாளா அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லாமே ரெட் தான், பிளட் பாத் மாதிரி நடந்திருக்கு ஃபுல்லா. அதாவது யுஎஸ் மார்க்கெட் ஃபுல்லாவே டவுனு, யூரோப் மார்க்கெட் டவுன் அண்ட் ஃபிளாட்டு, அதே மாதிரி ஏசியன் மார்க்கெட் எல்லாமே டவுனு, இந்தோனேஷியா, ஜாக்கர்தா அண்ட் எஸ்சிடி கம்பெனிஸ் தவிர பாக்கி எல்லாமே டவுனு. சைனா இன்னைக்கு 3% டவுனு. ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் விட்டார்ல, ட்ரம்ப் சைனா தான் காரணம், அந்த நியூஸ் காரணமாக 3% இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது வந்து நம்ம ஐஎன்ஆரும் இன்னைக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி நடந்தது. 96.65 இப்போ கொஞ்சம் அப்ரிஷியேட் நடந்து 96.25 இருக்கு. இதுவும் ஒரு வீக் பாயிண்ட்ஸ். எஃப்ஐடிஐ பாத்தீங்கன்னா நேத்து 4,205 கோடி கொஞ்சம் அதிகம் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு குருஷியலான முக்கியமான டே எஃப்ஐடிஐ ஆக்டிவ். ஏன்னா அதிகமாக வித்திருக்காங்க இவ்வளவு நாள வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா நேத்து வந்து ஒரு 4,000 கோடி விற்கிறது ஒரு கணிசமான அமௌண்ட். 5,000 தாண்டி விற்கிறாங்களா இல்ல கீழே குறைச்சி வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிறத இன்னைக்கு முக்கியமான நாள் தான் நம்ம பார்ப்போம். அடுத்தது ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை இந்த பக்கம் 30.39 டிவைடட் பை 18.79. பிசிஆர் ரேஷியோ வந்து 1.67 ஓவர் பாட் ஏரியா. ஓவர் பாட், ஆனா டேட்டா மாறுபடலாம். சரியா? லைவ்ல ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பண்ணுவோம். ட்ரம்ப் ஏதாவது சொல்லியிருக்காரா? ஈரானியன் அட்டாக்ஸ் டு கண்டினியூ அன்டில் காம் ரிட்டர்ன்ஸ் ஹார்மஸ் சேஸ் மிலிட்டரி கமாண்டர். மிலிட்டரி கமாண்டர் ஈரான் வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்குங்கிறது சொல்றாரு. Why is the US attacking southern Iran civilian infrastructure? southern Iran civilian infrastructure இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க யூஎஸ். ஏன்னா அங்க உள்ள சூழ்நிலை நீங்க கவனமா உன்னிப்பா பாத்தீங்கன்னா மலைகளுக்கு கீழே இருந்து அந்த மிலிட்டரி இதுகெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் கொஞ்சம் அது போயிட்டே இருக்கு. குவைத் சேஸ் ஈரான் அட்டாக் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் எஸ்கலேஷன். குவைத் அடிச்சிருக்காங்க ஈரான், அது டேஞ்சரஸ் எஸ்கலேஷன் சொல்றாப்ல. ஒரு ஏரியல் சர்வீஸ் அக்ராஸ் காசா ஹஸ் நாட் ஸ்டாப்டு. காசால தாக்குதலும் மக்கள் இறப்பும் போயிட்டே இருக்கு. இந்த பாருங்க, ஒரு பெண் வந்து உடைச்சி போட்ட அந்த ஹோமை பார்த்துட்டு இருக்காங்க. ஹூ கண்ட்ரோல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லி ஒரு அனலிஸ்ட் கேட்கிறாரு. அது வந்து எல்லாமே ஃபுல்லா பிளாக் ஆகி போய் எந்த ஒரு எனர்ஜியும் வராத சூழ்நிலை இப்ப இருந்துட்டு இருக்கு. உலகத்துக்கு இது நல்லது இல்ல. கிறிஸ்டியன் ரீஜன் பிரசிடென்சி கண்டம்ஸ் ஈரானியன் அட்டாக். ஆயில் பிரைசஸ் கிளைம் வித் ஹார்மஸ் க்ளோசர் அன்செட்லி இன் ரெட் சி. இன்வெஸ்டிகேட்டிவ். அப்புறம் இஸ்ரேலுக்கு 3 பாலஸ்தீனியன் காசா. டெஹ்ரான் இமாம் கால்ஸ் ஃபார் ரிவெஞ்ச் டு பனிஷ் ப்ரிபரேஷன்ஸ். ஏமன் டேங்கர் டேக் ஓவர் ரிலேட்டட் டு சோமாலி பைரசி நாட் ஹோதிஸ். யூஎஸ் டெஸ்ட்ராய்ஸ் மேரிடைம் சர்வேலன்ஸ் டவர் இன் சாபார் போர்ட். யூஎஸும் ஈரானுடைய இந்த போர்ட் ஏரியால உள்ள டவர் அது எல்லாம் உடைச்சிருக்காங்க. சரியா? நம்ம இதுக்கு வந்துடலாம். டெக்னிக்கல் அனலிஸ்ட் பார்த்துடலாம். எஸ், இந்த இடம் தான். இதை பெருசு பண்ணிடுறேன். ரொம்ப நாளாக இங்கே சுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்த ஸ்விங் ஹை வந்து 24,530. இதை கூட மார்க் பண்ணிடலாம். 24,530 உடைச்சி மார்க்கெட் மேலே போனால் சந்தோஷமான செய்தி ஆகிவிடும். ஏண்டா Q1 ரிசல்ட்ஸ் காரணமாக ட்ரம்ப் ஏதாவது குட் நியூஸ் ஏதாவது சொல்லி அப்புறம் வந்து வார் பிரச்சனை முடிஞ்சு இருந்தா இது மார்க்கெட் மேல போது யாராலையும் தடுக்க முடியாது. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து 3 நாள் நெகட்டிவ் இருந்தது, இப்போ ஒரு நாள் பாசிட்டிவ்ல போயிருக்கு. சாட்டர்டே சண்டே ஏதாவது வந்தா அந்த வீடியோலயும் போடுறேன். மார்க்கெட் மேல போகும்னு நம்புவோம். கடைசியா ஃபுட்பால் நியூஸ் பார்த்துட்டு முடிச்சிடலாமா? ஃபுட்பால்ல நியூஸ் பெரிய லெவல்ல இல்ல. நாளைக்கு நைட் 2:30 மணிக்கு, அதாவது சாமத்துல இங்கிலாந்து விஸ் பிரான்ஸ். அதாவது பொது எதிரி அர்ஜென்டினா மாதிரி இவங்களுக்கு இப்ப ஆயிப்போச்சு. அதனால வந்து இவங்க 3வது இடத்துக்கு இப்ப 2 பேரும் போட்டி போடுவாங்க. இருந்த போதிலும் பிரான்ஸ்ல இருக்கிற எம்பப்பே வந்து 8 கோல் அடிச்சிருக்கிறாரு. அவரை கோல் அடிக்க வச்சா மெஸ்ஸி வந்து கோல்டன் பூட் வாங்க முடியாம போகலாம். அந்த மாதிரி பேட் கேம் விளையாட போறாங்களா, அதாவது அக்லி கேம் சொல்லுவாங்களே, விளையாட போறாங்களா இங்கிலாந்து, இல்ல வந்து ஜென்யூன் கேம்? ஏன்னா இங்கிலாந்துல ஒரு ஜென்டில்மேன் கேம் தான் விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். நாளை கழிச்சு வந்து ஃபைனல் நைட் 12:30 மணிக்கு ஸ்பெயின் அர்ஜென்டினா வந்து இறங்கியிருக்காப்புல. அர்ஜென்டினா இது வந்து நம்ம இங்கிலாந்து அர்ஜென்டினா மேட்ச் நடக்கும்போது மால்வின்ஸ் தீவு சர்ச்சை ஒண்ணு வந்தது. அது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அது போஸ்டர் வச்சுட்டு இருந்தாங்க. அது பெரிய சொல்ல போயிருக்கு. அதாவது அர்ஜென்டினா கீழே உள்ள தீவுகளை வந்து இங்கிலாந்து பிடிச்சு வச்சிருக்கு. முன்னாடி ஒரு போர் நடந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பிரச்சனை அர்ஜென்டினாக்கும் இங்கிலாந்துக்கும் போயிட்டு இருக்கு. இதனாலதான் அதிகமான ஃபவுல்ஸ் நடந்தது. மேட்ச் நடந்து தொடங்கினதுல இருந்து கடைசி வரைக்கும் தள்ளி விடுறது, அடிக்கிறது, கண்ணத்துல எல்லாம் போயிட்டு வந்து இதுவும் ஒரு காரணம் என்று அனலைஸ் சொல்றாங்க. சரியா? அப்புறம் 2026 ஃபிங்கர் ரிங்ஸ் செஞ்சு பிளேயர்ஸுக்கு, அதாவது 30 பிளேயர்ஸ் இந்த பக்கம் 30 கொடுத்துட்டு பாக்கி 1996 ரிங்ஸ் வந்து ஃபேன்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதாக இருக்குது. இது புதுசா இது வந்து பண்ண போறாங்க இந்த வருஷம். சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.